சில மூவிஸ் நம்மளை சிரிக்க வைக்கும், சில மூவிஸ் நம்மளை யோசிக்க வைக்கும். ஆனால் ஒரு சில மூவிஸ் பார்க்கும்போது நமக்கு மனசு நொந்து லிட்ரலி இதுக்கு மேலே என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணி படம் முடிஞ்ச பிறகும் எந்த வேர்ட்ஸும் பேசாமல் சைலண்ட்டாக இருந்து கண்ணில் தண்ணியோட வெறும் ஸ்க்ரீனை பார்த்துட்டே உட்கார வச்ச படங்கள் இருக்கும். அதுவும் லவ்னாலே ஹாப்பி என்டிங் தான் இருக்கணும்னு ரூல் இல்லைன்னு சொல்லி ரொமான்ஸோட டார்க்கர் சைடை காமிச்ச படங்கள் நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சு. கரெக்டாக அந்த மூவிஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவில் இருக்க 5 பெஸ்ட் சேட் கிளைமேக்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். இது நம்ம எல்லாரையும் எமோஷ்னலாக ட்ரெயின் பண்ண பார்ட் 1. ஸோ ரெடியாக இருங்க அவர் ஜேர்னி ஆஃப் சேட்னஸ் அண்ட் பிரில்லியன்ட் ஃபிலிம் மேக்கிங்க்கு. சேட் எண்டிங்ஸ் லிஸ்ட்டில் இவர் மூவி வச்சு ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். டேரக்டர் பாலா சாரோட டெபியூட் மூவி சேது. ஹீரோக்கு ஏற்பட்ட மென்டல் கண்டிஷன்ஸ் எல்லாம் சரியாகி ஹீரோ கஷ்டப்பட்டு அசைலம்லேருந்து தப்பிச்சு வந்து ஹீரோயினை பார்க்க போவார். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் பிளான் ஆகிருக்கும். கரெக்டாக ஹீரோ உள்ளே போகும்போது அந்த மேரேஜை தடுத்து ஹீரோயின் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு எல்லாரும் நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே வச்சார் ட்விஸ்ட்டு. ஹீரோயின் செத்து கிடப்பாங்க. தான் உயிருக்கு உயிராக காதலிச்ச காதலி கீழே செத்து கிடக்கிறத பார்த்து சேது பிரேக் ஆகிடுவார். அவர் மட்டும் இல்லை, அதை நம்ம பார்த்துட்ருக்க நம்மளும் தான். தன்னோட காதலியே போயிட்டா இனிமேல் நமக்கு இங்கே என்ன இருக்குங்கிற மாதிரி யோசிச்சு தனக்கு குணமானாலும் திருப்பி அசைலம்கே நடந்து போகிற மாதிரி முடிச்சிருப்பாரு பாலாஸ். அந்த டைமில் வர்ற ராஜா சாரோட வார்த்தை தவறி விட்டால் கண்ணம்மாங்கிற சாங்கும் விக்ரம் சாரோட இன்க்ரெடிபிளான பெர்ஃபார்மன்ஸும் நம்மளை அப்படியே மெல்ட் பண்ணிடும். மூவி ஈவன் காட் நேஷனல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இன் தமிழ். டைரக்டர் பாலாவோட எபிக் மூவி ஜேர்னியோட கிரேட் ஸ்டார்ட்டாக இருந்துச்சு சேது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் சொசைட்டியோட ஹார்ஷ் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண யங் லவ்வர்ஸோட பெயின்ஃபுல் ஸ்டோரி காதல். ஒரு மெக்கானிக் முருகனும் ஒரு அப்பர் காஸ்ட் ரிச் பொண்ணு ஐஸ்வர்யாவும் அவங்களோட லவ்வை அவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு வீட்டை விட்டு ஓடி போக டிசிஷன் எடுப்பாங்க. கல்யாணமாக பண்ணிப்பாங்க. இனிஷியலாக அவங்க ஹாப்பியாக செட்டில் ஆனாலும் பொண்ணோட ஃபேமிலி வந்து கேஸ்ட் ரீசன்ஸ்க்காக இவங்களை மேனிப்புலேட் பண்ணி கூப்பிட்டு போய் பிரித்து வச்சுருவாங்க. ஃபியூ இயர்ஸ் கழிச்சு டிராஃபிக் சிக்னலில் முருகனை பார்க்குறாங்க. ஆனால் அவன் நார்மலாக இல்லை, மென்டலி அன்ஸ்டேபிளான ஒரு பிச்சைக்கார மாதிரி ரோட்டில் சுற்றிட்டு இருக்கான். அந்த ஷாக், ரியலைசேஷன், கில்ட். டைரக்டர் பாலாஜி சக்திவேல் சார் சோஷியல் இஷ்யூஸை இன்டென்ஸான ஒரு லவ் ஃபெயிலியரோட பிளெண்ட் பண்ணி நம்ம மனசே தாக்குற மாதிரி ஒரு எண்டிங் கொடுத்தாரு. கிளாஸ் பேரியர்ஸ் மிடில் க்ரஷ்ஷான ஒரு பியூர் லவ்வோட கிளைமேக்ஸ் தான் இந்த காதல். நெக்ஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் இப்படி ஒரு கிளைமேக்ஸான நம்மளை எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ண படமான 2009 ரிலீஸ் ஆன வெண்ணிலா கபடி குழு. வில்லேஜில் இருக்க ஒரு ஆர்டினரி கபடி டீமோட ஜேர்னி. ஹைலைட்டாக மாரிமுத்தோட லவ் ட்ராக் அண்ட் பேஷன் ஃபார் கபடி. உங்களது அடுத்த திருவிழாவில் வாங்கிக்கிறேன்னு அவங்க ஃபைனலில் வின் பண்ணுறாங்க. அதுவும் ஹீரோ தான் ஃபைனல் ரைடில் வின் பண்ணுறான். தியேட்டர் ஃபுல்லாக சியர்ஸ் தான். ஆனால் அடுத்து வர 5 மினிட்ஸ் தான் நம்மளை ஹார்ட் பிரேக் பண்ணுச்சு. ஃப்ளாஷ் ஃபார்வர்டில் அவனோட லவ் இன்ட்ரெஸ்டான சரண்யா திரும்ப வில்லேஜுக்கு வர்றாங்க. அவனை தேடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. டேரக்டர் சுசீந்திரன் ட்விஸ்டை ரிவீல் பண்ணுறாரு. மாரிமுத்து மேட்ச் வின் பண்ண மொமெண்ட்ஸில் செஸ்ட் இன்ஜுரியால் சடனாக சாகுறான். அதுவும் அவனோட டெத்தை ஹீரோயினுக்கு சொல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவள் சந்தோஷமாக இருக்கட்டும்னு விட்டுறாங்க. அவனை அடுத்த வருஷம் திருவிழாவில் பார்ப்போங்கிற நம்பிக்கையோட போகிறா. ஒரு இன்கம்ப்ளீட்டான லவ் ஸ்டோரியாக முடியுது. ஹார்ட் பிரேக். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கபடி மேட்சோட டென்ஸான அட்மாஸ்பியர், அந்த பிஜிஎம்ஸ், வில்லேஜ் ஃப்ளேவர்னு எல்லாமே நேச்சுரலாக இருந்துச்சு. ஒரு ஹீரோ அவனோட ட்ரீமை அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கான பலன் எதுவுமே அனுபவிக்காமல் சாகிற அந்த ட்ராஜடி, அதுதான் இந்த லிஸ்ட்டில் இந்த படம் வர்றதுக்கான மெயின் ரீசன். அடுத்ததாக சோஷியல் கமெண்ட்ரியோட ஒரு ஷாக்கிங்கான கிளைமேக்ஸ் கொடுத்த படம் தான் 2012 ரிலீஸ் ஆன வழக்கு எண் 18/9. ஒரு தள்ளுவண்டி கடையில் வேலை பார்க்குற வேலு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஜோதி மேலே லவ். டைரக்டர் பாலாஜி சக்திவேல் சார் கிளாஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பற்றி சொல்ல வந்த ஸ்டோரி இது. ஜோதியோட ஆசிட் அட்டாக் கேஸில் பெரிய எடுத்து பையனான தினேஷை காப்பாற்றுறதுக்கு கரெக்ட் போலீஸ் ஹீரோவை பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. இன்னசென்ட்டான வேலுக்கு நீதி கிடைக்கணும்னு அந்த கரெக்ட் போலீஸ் ஏமாத்தினதுக்கு அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஜோதி போலீஸ் மேலேயே ஆசிட் அடிச்சிடுவாங்க. ஜோதிக்கு ஜெயிலும் வேலுக்கு ரிலீஸும் ஆகிடும். கிளைமேக்ஸில் வேலு ஜோதியை ஜெயிலில் வந்து பார்ப்பாங்க. நீ வெளியே வர வரைக்கும் உனக்காகவே காத்துட்ருப்பேன்னு உடஞ்சி போய் கதறி அழுவார் ஹீரோ. க்ளோஸ்அப்பில் ஜோதியோட பேர்ன்டு ஃபேஸ், அந்த ஃபேஸ்லேயும் ஒரு ஸ்மைல் இருக்கும். அது ஹீரோயிசமாக இல்லை ட்ராஜடியாக உங்கள் மைண்டில் ஒரு பெரிய கொஸ்டினே இருக்கும். நியூ ஃபேஸஸோட ரா ஆக்டிங், எஸ்பெஷலி ஊர்மிளாவோட ஜோதி கேரக்டர், பிரசன்னாவோட பிஜிஎம் ஸ்டோரியோட மோடுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். முக்கியமாக
மியூசிக்கே இல்லாமல் வர்ற வானத்தையே எட்டி பிடிப்பேங்கிற சாங் பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுச்சு. சிம்பிளான ஒரு ட்விஸ்ட்டில் நம்ம ஹார்ட்டையே ஸ்டாப் பண்ண வச்ச 2003 ரிலீஸ் ஆன இயற்கை. நான்சி 3 வருஷமாக போர்ட்டில் ஒரு கேப்டனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது செயிலர் மருது வந்து அவளை லவ் பண்ணுவான். ஃபைனலி நான்சி மருதுவை அக்செப்ட் பண்ணிக்கிற வெட்டிங் டேல அந்த ஓல்ட் கேப்டன் திரும்பி வந்துடுவான். மருது சைலண்ட்டாக ஹார்ட் பிரேக் ஆகி திரும்ப ஷிப்பில் அவன் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. கேப்டன் வருவாருன்னு யோசித்தாலும் எக்ஸாக்டாக மருது ஜெயிச்சிட்டாங்கிற நம்புகிற டைமில் இது நடக்கும்போது தான் அந்த பெயின் வேறு லெவல். இப்போ எதுக்கே வந்த அப்படின்னு அருண் விஜய் சாரை திட்டின பல லட்சம் பேரில் நானும் ஒருத்தன். இதில் ஒரு மூவியாவது உங்களை ஹார்ட் பிரேக் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம தமிழ் சினிமாவோட ஸ்ட்ரென்த். ஃபீல் குட் மூவிஸ் மாதிரியே இந்த மாதிரி ஹார்ட் ஹிட்டிங் மூவிஸும் நமக்கு தேவை தான். எனக்கு இந்த லிஸ்ட்டில் வெண்ணிலா கபடி குழுவோட கிளைமேக்ஸ் ரொம்பவே சேடாக இருந்துச்சு. உங்களுக்கு என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பெஸ்ட் சேட் கிளைமேக்ஸ் பார்ட் 1 தான். பார்ட் 2 கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in the next video. Bye.